பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வார்த்தைக்கு நேராக காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மோடு பேசுவார். அந்த வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொண்டு நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த வார்த்தையின்படி நடக்கும்படியாக தேவன் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுப்பார். இந்த வேளையில் நம்மை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக ஜீவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, கிருபை மகிமை நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் கர்த்தாவே அப்பா தேவனாகிய கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பீராக. அந்த வார்த்தை கேட்கிற தேவஜனங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரந்தாமை கூட இருக்க போறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நன்மையான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறபடினாலே அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படியான இருதயத்தை எனக்கு தேவன் தாரும் என்று சொல்லி அந்த இருதயத்துக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைகளை பத்திரமாய் வைத்துக் கொள்ள கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்கிற உங்கள் யாவருக்கும் தேவன் தாமே அப்பேற்பட்ட இருதயத்தை தேவன் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக துன்பங்களை கண்ட நாட்கள் உண்டு, அநேக துயரங்கள் அடைந்த நாட்கள் உண்டு, அநேக வேதனைகள் பட்ட நாட்கள் உண்டு. இதே போலத்தான் வேதத்துல கூட அநேக துன்பங்களையும் துயரங்களையும் கண்டு வேதனைகளையும் கண்டு துவண்டு போனார்கள். ஆனாலும் அப்பேற்பட்ட துன்பங்களை கண்டவர்களுடைய வாழ்க்கையில தேவன் நன்மையான காரியங்களை செய்தார். அவர்களுடைய வேதனைகளை கர்த்தர் மாற்றினார். அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட துயரங்களை யாவற்றுமே கர்த்தர் நீக்கி போட்டு அவர்களை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் கர்த்தர் நிறைத்தார். இந்த நாளிலும் கூட நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 90ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக எங்களை சரியாய் மகிழ்ச்சியினாலே நிரப்பும் என்று சொல்லி மோசே தேவனிடத்துல மன்றாடி கொண்டு இருக்கிறார். அவர் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது அந்த பாதையில் அநேக வேதனைகள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக கண்ணீர், அநேக பிரச்சனைகள் பார்த்தார்கள். எகிப்தின் ராஜாவின் நிமித்தமாக ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்நாட்கள் எல்லாம் துன்பத்தையும் கண்ணீரையும் கண்டவர்களாகத்தான் அவர்கள் நாட்களை கழித்தார்கள். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்களையும் கண்ணீரையும் துயரத்தையும் மாத்திரமே நான் பார்த்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? தேவன் உங்களுடைய துன்பத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய வேதனையை கர்த்தர் போக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவரீர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஈடாக எங்களை சரியாக மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவங்க முறையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவங்க வேதனைப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் எங்களுடைய வேதனைகளை போக்கக்கூடிய ஒரு தேவன் எங்களுக்கு இருக்கிறார், எங்களுடைய துன்பத்தை நீக்கக்கூடிய ஒரு தேவன் எங்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லி இந்த ஜனங்களும் சரி மோசேயும் சரி தேவனை நோக்கி மன்றாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக அவருடைய சகாயத்தை நீங்கள் நாட வேண்டும். அப்படி நாடினால் கர்த்தர் உங்களை சரியாக மகிழ்ச்சினாலே அவர் இடைக்கட்ட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அவருடைய அடிமைத்தன வாழ்க்கை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தாருங்க. துன்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தாருங்க. உங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். எத்தனை நாள் தான் என் வாழ்க்கையில இப்படியாக வேதனையோடு நான் இருக்கிறேன், என்னுடைய வியாதி போகாதா, படுத்த படுக்கையோடு இருக்கிறேன், என்னுடைய துயரம் நீங்காதா என்று சொல்லி நீங்க வருட கணக்காக நீங்க காத்து கொண்டிருந்தாலும் தேவன் இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியினாலே நிறைக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அவங்களுடைய கண்ணீர் வடிக்கும், வேதனை வந்துச்சுன்னா உங்களுடைய கண்ணீர் வடிக்கும். ஆகையினால இந்த வேளையில கூட உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவனிடத்துல உங்களுடைய துயரங்கள் யாவற்றுமே, உங்களுடைய பாரங்கள் யாவற்றுமே நீங்க இறக்கி வைங்க. அவர் உங்களை விசாரித்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆலோட்டிகளின் நிமித்தமாக எவ்வளோ ஒரு வேதனை, எவ்வளோ ஒரு கஷ்டம், எவ்வளோ ஒரு பாரத்தை சுமந்து அவங்க வேதனைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்து கர்த்தரை நோக்கி முறையிடுகிறது நிமித்தமாக கர்த்தர் அவர்கள் படுகிற வேதனைகளையும் உபத்திரவத்தையும் பார்த்து அவர்கள் எல்லாவற்றுமே நான் அறிந்திருக்கிறேன் என்று
சொல்லி கர்த்தர் சொல்லுகிற இந்த நாள்ல கூட நீங்க தனிமையான நேரங்கள்ல வடுகிற கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க படுகிற வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகையினால இந்த நாள்ல கூட உங்க கண்ணீருக்கு ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன், உன் துன்பத்திற்கு ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து நீ கர்த்தரிடத்துல முறையிடும் பொழுது அவர் உன்னை கண்ணோக்கி பார்ப்பாருமா. உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்தை கர்த்தர் நீக்கி போட்டு அற்புதத்தை செய்தார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்வது நிச்சயம். அவங்க பட்ட வேதனைகளுக்கு எல்லாம் ஒரு நாள் ஒரு மகிழ்ச்சி உண்டானது. அதனாலதான் அவங்க எகிப்துல இருந்து புறப்பட்டு வரும் பொழுது கர்த்தர் எங்களை என்ன பண்ணார், வெற்றி சிறக்க செய்தார் என்று சொல்லி அவருக்கு மகிமையாக துதி பாடல்களை பாடி சந்தோஷமாக அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து, அந்த வேதனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக கடந்து வந்து கர்த்தரை துதித்தார்கள். தேவன் அவருடைய வாழ்க்கையில நன்மையை செய்தார். இந்த வேளையில கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்பேற்பட்ட நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று சொன்னால், அவங்க வரும்பொழுதே அங்க எகிப்து தேசத்துல அடிமைத்தனமாய் இருக்கும் பொழுது கண்ணீரும் வேதனையும் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். ஆனால் விடுதலையாக்கப்பட்ட பிறகு மகிழ்ச்சியோட புறப்பட்டு வந்து கர்த்தரை துதித்தார்கள். இந்த நாளிலும் கூட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த துயரங்கள் எல்லாம் கடந்து போகும் பொழுது என் தேவன் என்னை மகிழ்ச்சியினால் நிறைத்தார் என்று சொல்லி முடிய வாயினால கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இப்படியாகத்தான் வேதத்துல ஒரு சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில 10 வருடங்களாக துன்பத்தை பார்த்தாங்க, வேதனையை பார்த்தாங்க, அவங்க அவமானத்தை பார்த்தாங்க, நிந்தையை பார்த்தாங்க. அப்ப ஒரு நாள் தேவ சமூகத்துல போயிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண மாத்திரத்துல கர்த்தர் அந்த சகோதரியுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அவளுடைய வேதனையை கர்த்தர் மாற்றினாருங்க. வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைவரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்ததுனால அவள் கர்த்தரை புகழ்ந்து பாடக்கூடியவளாக மாறினாள். எவ்வளவோ வேதனைகளை கண்ட அவள் ஜெபம் பண்ணாங்க, கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. அவளுடைய துன்பங்களை அவள் என்ன பண்ண தேவ சமூகத்துல சொன்னா, நான் இப்படியாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற, நீங்க எனக்கு நன்மை செய்தே ஆக வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல அவங்க போயிட்டு ஜெபம் பண்ணின நிமித்தமாக அவளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கேட்ட மாத்திரத்துல அவளுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தையை கொடுத்து சாட்சியாய் நிலை நிற்கும்படியாக செய்ததுனால இந்த அன்னாள் தேவனிடத்துல நன்மை பெற்றுக் கொண்டதுனால கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறாள். பகைவர் மேல என் வாய் திறந்திருக்குது, யாரெல்லாம் என்னை நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் என்னை அவமானமாய் பேசினார்களோ, யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கை குறித்து இப்படியாக ஏளனமாக என்னை பரியாசம் பண்ணினார்களோ அவர்கள் நடுவில் என் தலையை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி, என் தேவனாகி கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன், உம்மை போல பரிசுத்தம் உள்ளவர் இந்த பூமியில இல்லை, உம்மை போல வல்லமை உள்ளவர் இந்த பூமியில இல்லை என்று சொல்லி கர்த்தரை பாடி துதித்தால், இந்த வேளையில கூட அன்னாளை போல நீங்களும் தேவனிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தரை உயர்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சில பேர் தேவனிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்வாங்க, நன்மை பெற்ற பிறகு தேவன் செய்த நன்மைகளை மறந்து விடுவார்கள். அப்படியாக நான் இராதபடி ஆண்டவரே, நன்மையை பெற்ற நான் ஆண்டவரே அப்பா தேவனுக்கு நன்றியாய் இருக்கும்படியாய் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்க. இந்த அன்னாள் தேவ சமூகத்துல போய் கேட்டதன்படியாக கர்த்தர் கொடுத்ததுனால யாரெல்லாம் நிந்திச்சார்களோ தலைகுனிவோடு இருந்த ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போட்டார். இந்த வேளையில கூட உங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தோடு, துயரத்தோடு, கடனோடு, வேதனையோடு இப்படியா இருக்கீங்களா? இது எல்லாவற்றுமே தேவன் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களை பார்க்கிற யாவரும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆகையினால ஆண்டவரே என் வாழ்க்கையில இது நாள் வரைக்கும், இத்தனை நாள் வரைக்கும், இத்தனை வருடங்கள் வரைக்கும் நான் கண்ட துன்பங்கள் எல்லாம் ஆண்டவரை நீங்கி போகட்டும் என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் அவருடைய உதவியை நாடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்க வெட்கப்பட்ட இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். அதற்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனிடத்துல உங்களுடைய விண்ணப்பங்களை கொண்டு போயிட்டு நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அது தெரியப்படுத்தும் பொழுதுதான் உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய வேதனை என்னது என்பதை கர்த்தர் அறிந்து அதிலிருந்து உங்களுக்கு விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில நன்மை அளிக்கும் என்பதை நீங்க அறிந்து கொண்டு அதை விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை நீங்கள் நம்பும் பொழுது அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கி உங்களுடைய துன்பத்தையும் கண்ணீரையும் துடைத்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியதா இருக்கிறபடினாலே கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் அப்படியாக உயர்த்துங்கள். கர்த்தருடைய வார்த்தை அப்படியாக நீங்க விசுவாசிங்கள். நாம் வாசிப்போம் ஏசாயாவின் புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள்,
இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். அவர்கள் எருசலேமிலே எதற்காக வாசமாய் இருக்கிறார்கள்? கர்த்தரை துதிப்பதற்காக. சீயோனை சேர்ந்த ஜனம் தேவனை ஆராதிப்பதற்காக அங்க போவாங்க. அங்க போயிட்டு கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அங்க இறங்கி வருவார். இறங்கி வந்து அந்த இடத்துல யாரெல்லாம் அழுது கொண்டு, யாரெல்லாம் வேதனையோடு, யாரெல்லாம் உபத்திரத்தோடு, கடன் பிரச்சனையோடு, பாரங்களோடு, குடும்பத்துல பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய வேதனைகளை அறியக்கூடியவராக இருக்கிறார். அதை தேவன் பார்க்கக்கூடியவர். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, நீங்க தேவ சமூகத்துல போயிட்டு முறையிடுகிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். சீயோனை சேர்ந்த ஜனங்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்வார். அவர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி, உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்குவாருங்க. இத்தனை வருடங்களும் கண்ட துன்பங்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில இராதபடிக்கு கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய வேதனையை போக்கக்கூடியவராக இருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய். எப்பொழுது? உங்களுடைய வேதனைகளை ஜபத்துல தெரியப்படுத்தும் பொழுது, கர்த்தரிடத்துல நீங்க நெருங்கும் பொழுது, சீயோனாகிய நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது, வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தை கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீ கம்பீரித்து பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது நடுவிலே வாசம் செய்யக்கூடிய தேவன் உன்னுடைய பிரச்சனையை பார்த்து உன்னை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பது மாத்திரமல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கிரியைகளிலே அதை காண்பிக்க வேண்டும். கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாய் இறங்குவாராமா. இந்த வேளையில கூட நீங்க எவ்வளவோ கண்ணீரோடு இருக்கிறீங்கல்ல, நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை, வீட்டு வாடகை கட்ட முடியல, என்னுடைய வாழ்க்கையில வியாதியோடு இருக்கிற, இந்த வியாதியிலிருந்து வெளியே வர முடியல, என் பிள்ளைங்க என் கூட இருக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அநேக கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீங்கல்ல, இனி அப்படி இராதபடிக்கு உங்களுடைய கண்ணீரை கத்த துடைக்கக்கூடியவராக இருக்கிற, இனி நீங்க அழமாட்டீங்க. ஏன் சொன்னா, நீங்க பட்ட பாடுகள் இன்றோடு முடிந்தது. ஏன்னா நீங்க கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது தேவன் அந்த நாளிலே நொடி பொழுதிலே அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு ஈடாக ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக எங்களை மகிழ்ச்சியினாலே நிரப்புங்க. அன்னாலை கர்த்தர் மகிழ்ச்சியினாலே நிரப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தேவன் தாமே ஒரு விடுதலை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியினாலே நிரப்பினார். இந்த வேளையில கூட நீங்க படுகிற யாவற்றிற்குமே ஒரு முற்றுப்புள்ளியை இந்த வேளையில தேவன் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆச்சரியமான விதத்தில் நடத்துவார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், அழுது கொண்டிருக்க மாட்டேன். எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவன் என்னோட இருக்கிறார். நான் துன்பத்தை பார்த்த வருஷங்களுக்கு ஈடாக, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் கண்ணீரை கர்த்தர் போக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை துதித்து கொண்டே இருங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்து உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆகையினால ஆண்டவரே, இந்த அன்னாளை போலவும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை போலவும் எங்களுடைய பிரச்சனைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவரே நாங்கள் முறையிடும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யும். நிறைய பேருக்கு ஜபத்துக்கு போவாங்க, தேவனை தேடுவாங்க, அதை கர்த்தரிடத்துல சொல்லணும்ன்று அந்த எண்ணம், அந்த அறிவற்றவர்களாக இருப்பாங்க. அப்படி இராதபடிக்கு ஆண்டவரே நான் தெரியப்படுத்தி, நீர் ஆண்டவர் உருக்கமாய் இறங்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறீர் என்பதை அறிந்து ஆண்டவரே இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றுமே மாற்ற அவர் வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்தவர்களாக இந்த வேளையில கூட உங்களுடைய எல்லாவித பிரச்சனைகளும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை விடுதலையாக்கி உங்களுடைய கண்ணீரை துடைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பா. தேவன் தாமே இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாளில் கூட கேட்ட ஆண்டவரே சத்தியத்தின்படியாக தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தயவின் கரம் கூட இருக்க போறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்நாளில் கேட்ட சத்தியத்தின்படியாக தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஈடாக சரியாக எங்களை மகிழ்ச்சியினால நிரப்பும் என்று சொன்னது போல உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே மகிழ்ச்சியினால நிறைப்பீராக. ஆண்டவரே அவங்களுடைய எல்லா துயரங்களும் ஆண்டவரே அப்பா தகப்பட புலம்பலும் ஆண்டவரே ஆனந்த களிப்பாய் மாறட்டும், சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவரே தேவ கரம் தாமே கூட இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.